வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 22nd December 2023 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை, மனைவிக்கும் தண்டனை, தலா ₹50 லட்சம் அபராதம். அமைச்சர் பதவியை இழந்தார் பொன்முடி, ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ பாருங்க, சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி, அவரின் மனைவி விஷாலாட்சி ஆகிய இருவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா ₹50 லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து இருவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பாயம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இருவருக்கும் தண்டனை விவரங்களை வியாழக்கிழமை அறிவித்தார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நாடாளுமன்றம் முன்கூட்டியே முடித்து வைப்பு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒரு நாள் முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்டன. வரலாறு காணாத வகையில் ஒரே கூட்டத்தொடரில் 146 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது. பாதுகாப்பை மீறி அவைக்குள் இருவர் குதித்து புகைக்குப்பிகளை வீசியது. திரிணமுல் காங்கிரஸ் எம்பி மஜுவா மொய்த்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டது ஆகிய சம்பவங்கள் இந்த கூட்டத்தொடரில் பரபரப்பாக நடைபெற்றன. மேலும் மொத்த 14 அமர்வுகளுடன் 61 மணி 50 நிமிடம் நடைபெற்றது. புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்கள், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, 2வது திருத்த மசோதா 2023, தொலைத்தொடர்பு மசோதா 2023 உள்ளிட்ட 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன என்றார் ஓம் பிர்லா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெல்லை, தூத்துக்குடி அதிக வெள்ள பாதிப்பு பகுதிகளுக்கு ₹6000 முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஸோ இந்த வெள்ள நிவாரண பணிகளுக்காக ₹6000 நிவாரண நிதியாக முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழ் இசையை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று இறையன்பு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. TKS கலைவாணனுக்கு தமிழ் இசை சங்கத்தின் சார்பாக இசை பேரறிஞர் பட்டத்தையும், குமாரவயலூர் சா. திருஞான சம்பந்தம் ஓதுவாருக்கு பண் இசை பேரறிஞர் பட்டத்தையும் வழங்கினர். நெக்ஸ்ட் நியூஸ். கர்நாடகம் கரோனா கண்காணிப்பை தீவிரப்படுத்த அமைச்சரவை துணைக்குழு. கரோனா கண்காணிப்பை தீவிரப்படுத்த அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்படும் என்று கர்நாடக முதல்வர் சீதாராமையா தெரிவித்தார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. இந்திய மகளிருக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதல் இன்னிங்ஸில் 219 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. நெக்ஸ்ட் ஒன். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிரிஜ் பூஷனுக்கு நெருக்கமான ஆதரவாளர். நெக்ஸ்ட் நியூஸ். தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்றது. தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் கிரேட்டர் நொய்டாவில் தொடங்குகிறது. நெக்ஸ்ட் பாருங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஆசிய யூத் செஸ் சாம்பியன்ஷிப்பில் கியானா பரிஹார், ஹர்ஷ் சுரேஷ் ஆகியோர் தங்கம் வென்றனர். ஸோ பேரை பார்த்து வச்சுக்கோங்க. தங்கம் வென்றவர்களுடைய பெயர் கியானா பரிஹார், ஹர்ஷ் சுரேஷ் ஆகியோர் தங்கம் வென்றனர் யூத் செஸ் சாம்பியன்ஷிப்பில். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தென்னிந்திய பாரம்பரியத்தில் பிரதிஷ்டை விழா. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு. அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவிலின் பிரதிஷ்டை விழாவிற்கான நாடே ஆவலுடன் உள்ளது. ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா இதற்கான ஏற்பாடுகளை முடுக்கிவிட்டுள்ளது. அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள கோயிலில் ஸ்ரீ பகவான் ராமரின் புதிய விக்கிரகம் வைக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ மிதிலையிலிருந்து தலைப்பாகை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். காசா உயிரிழப்பு பற்றின நியூஸ் இது. 20,000 கடந்தது உயிரிழப்பு. பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் மறுப்பு தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சுவிட்சர்லாந்து சட்டப்பூர்வமாகும் கொகைன். ஸோ இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் இது. கொகைன் போதைப் பொருளை சுவிட்சர்லாந்து தலைநகர் பெர்னிஸ் சட்டப்பூர்வமாக அனுமதிப்பது குறித்து உலகிலேயே முதல் முறையாக அந்நாட்டு அரசு பரிசீலிக்கிறது. கொகைன் என்பது ஒரு விதமான போதைப் பொருள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க.
இந்திய நாடாளுமன்றத்தை போன்றே அல்பேனிய நாடாளுமன்றத்திலும் ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. என்ன அப்படின்னா, அல்பேனிய முன்னாள் பிரதமர் ஷாலி பெரிஷாவுக்கான சட்டப்பிரயோக பாதுகாப்பை அந்த நாட்டு நீதிமன்றம் நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்குள் அவரது ஜனநாயக கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவரால் எழுப்பப்பட்ட புகை. அதான் படத்தில் காட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். தாயகத்திற்கு பணம் அனுப்புவதில் இந்தியர்கள் மீண்டும் முதலிடம். ஸோ ரீசெண்டாக வெளிவந்த ஒரு டேட்டா இதை பற்றி சொல்லியிருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்றி தாயகத்திற்கு பணம் அனுப்புறதில் யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்தியர்கள் தான். ஸோ இது குறித்து வேர்ல்டு பேங்க் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி ஈட்டிய தொகையை தங்களது சொந்த நாட்டுக்கு அனுப்புவதில் இந்தியர்கள் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளனர். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தாயகத்திற்கு பணம் அனுப்புவது கடந்த 2022ஆம் ஆண்டில் 24.4% இருந்தது. இது ஒரு வரலாற்று உச்சமாகும். நடப்பாண்டில் இந்த வளர்ச்சி 12.4% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். மூத்த குடிமக்களுக்கு புதிய சேவை திட்டம் பந்தன் வங்கி அறிமுகம் செய்துள்ளது. மூத்த குடிமக்களுக்கான புதிய சேவை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது பந்தன் வங்கி. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாகவே மணி, பேங்கிங், ஆர்பிஐ இந்த செக்டார்ஸில் கொஷின்ஸ் இருக்கும் எக்கனாமிக் ரீஜனில். ஸோ பார்த்துக்கோங்க. இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.